பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வந்து யாருமே பார்க்க முடியாது. நாமெல்லாம் வந்து அரசியல் சாணக்கியன் நம்ம அமித்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய குருநாதராவே திரு நரேந்திர மோடி இருக்கிறாருன்னு எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு பார்த்துருங்க. உங்களுக்கு நினைவுல இருக்கும். மகாராஷ்டிரால வந்து தேர்தல் பிரச்சாரங்களை செல்லும் போது சிவசேனா கட்சி வந்து இவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருந்தது. ஆனால் பாஜகவுடைய பிரச்சார கூட்டத்துக்கு போன திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் பாலா சாஹேப் மேல வந்து நான் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். அவரை வந்து நான் வந்து ஒரு வார்த்தோட நான் மாத்தி பேச மாட்டேன். எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவை வந்து ஒரு வார்த்தோட விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மரியாதையை செலுத்தினார். பெரிய கௌரவத்தை கொடுத்தார். அது வந்து சிவசேனா பாஜகவுக்கு எதிராக செயல்பட்ட போது கூட அந்த கட்சியுடைய நிறுவனருக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுதான் சிவசேனாவை காலி பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுதான் சிவசேனால இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவர் தான் நம்ம கட்சிக்காரங்க பகையாடினா கூட இவர் தான் வந்து நம்ம தலைவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் திரு ஏக்நாத் சிண்டே போன்றவர்கள் தைரியமாக துணிச்சலாக அங்கிருந்து சிவசேனால இருந்து கிளம்பி பாஜக கூட்டணியில சேர முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப தெளிவான பார்வை இருக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி பற்றி ஒரு பிரச்சனையை வந்து சொல்லி அதனால இவர் சொன்னதை பொய்யாக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒற்றுமை அடைஞ்சிருவாங்க. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி சண்டை தொடரலாம், இன்னும் பெருசாகலாம், விரிசல் அதிகமாகலாம். இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை வந்து கொளுத்தி போட்டாருன்னு அவர் சொன்னதை பொய்யாக்குறதுக்காக அவங்க ஒண்ணு சேர்ந்துடலாம்.